ஸோ கைஸ் 2 ராயல் ரம்பிள் வின்னர்ஸும் இப்போதைக்கு கரண்டாக ராவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆப்போனண்ட்டை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 மெயின் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அது போக நிறைய கிளாசிக்கான மூமெண்ட்ஸ் இந்த வாரம் ராவில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. இந்த வாரம் ராவில் என்ன நடந்துச்சு ஃபுல் ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டிகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்போ சொல்லுற அப்டேட்ஸ் எல்லாம் ஷார்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். சரி ஓகே, நம்ம டைம்ஸ் பண்ண வீடியோக்குள்ள மூவ் ஆகும். ஸோ ராயல் ரம்பிளோட ஃபாலோ அவுட்னால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ பிலடெல்ஃபியாவில் நடந்த இந்த வாரம் ரா வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணது நம்மளுடைய பிரான் பிரேக்கர் அண்ட் ஆல்சோ விஷன் தான் கிக் ஆஃப் பண்ணுறாங்க. பிரான் பிரேக்கர் வந்து ரிங்காண்ட வந்து பார்த்தீங்கன்னா ரிங் அனௌன்ஸ்மெண்ட் டைமில் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா செதற விட்டு பயங்கரமாகவே கத்திக்கிட்டு இருக்காரு. பால் ஹியூமன் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அதர் க்ரூ மெம்பர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்ணான்னு பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் பிரான் பிரேக்கர் பயங்கர ஃபியூரியஸாக கத்திக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல பிரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா ஆடம் பியர்ஸை ஃபாலோ பண்ணுறாரு. அந்த பால் ஹியூமன் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா பிரான் பிரேக்கருக்கு ஒரு விஷயம் நடந்ததுக்கான ரீசன் வந்து பியர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி பிரான் பிரேக்கர் ஸ்க்ரூ பண்ணியிருக்கான்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. ஆடம் பியர்ஸும் வருவார். ஆடம் பியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செக்யூரிட்டி கார்ட்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா வராரு. ஆடம் பியர்ஸ் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா கடைசியாக மாஸ்க் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா தியரி தான், இப்போ வரைக்கும் கரண்டாக யாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. அண்ட் ஆல்சோ ஆடம் பியர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுக்கேன் பிரான் பிரேக்கர்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. என்னன்னா உன் வேலையை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஈஸியாகவே ஆக்கிறேன். ஆல்மோஸ்ட் அவர் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா அந்த மாஸ்க் மேன் யாருன்றதை நானும் என்னோட செக்யூரிட்டி டீம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சு சொல்லிடுறோன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆடம் பியர்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்றாரு. கொஞ்சம் காமாவார் இந்த இடத்துல பிரான் பிரேக்கர் அந்த இடத்துல எலினைட் பார்த்தீங்கன்னா வந்துறாரு. எலினைட் வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விஷனை டேக் ஆஃப் பண்றாங்க. ஸோ பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிராவல் போகுது தான் சொல்லணும். ஃபைனலாக இந்த இடத்துல எலினைட்டோட கைகளே வந்து பார்த்தீங்கன்னா ஓங்குதுன்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா நம்மளுடைய G1 ஈவெண்ட்ஸ் வர்சஸ் நம்மளுடைய எல் கிராண்டே அமெரிக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. எல் கிராண்டே அமெரிக்கான மீன்ஸ் லுட்விக் கேசர். ஸோ இவங்க 2 பேருக்கான மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும். மேட்ச்சுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா லுட்விக் கேசர் என்ன பண்ணுவார்னா அந்த மெட்டல் பிளேட்டை மாஸ்க்குள்ள வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணலான்னு பார்ப்பாரு. பட் இருந்தாலும் ஓஜி எல் கிராண்டே அமெரிக்கான ஒன்று சேட் கேபிள் பார்த்தீங்கன்னா வந்திருப்பாரு. சேட் கேபிள் வந்து பயங்கரமாக டிஸ்ட்ராக்ட் பண்ணதை பார்த்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லுட்விக் கேசர் பயங்கரமாக டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவார். அதை யூஸ் பண்ணி G1 ஈவெண்ட்ஸ் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வின்னை வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணிட்டாரு. ஆல்சோ இதுக்கப்புறம் ஓசோஸ் பார்த்தீங்கன்னா வராங்க. ஸோ ஜிம்மி ஊசோ ரிட்டர்ன் ஆயிட்டாரு. ஜிம்மி ஊசோ ரிட்டர்ன் ஆனது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஜே ஊசோவும் பார்த்தீங்கன்னா வராரு. இந்த இடத்துல ஓசோஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண ரெடியாக இருக்கும். ஸோ ஆல்ஃபா கிராமி கூட நெக்ஸ்ட் வீக் நாங்கள் டிஃபெண்ட் பண்ணுவோம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கன்கிராஜ் பண்ணுறாங்க. ரோமன் ரெயின்ஸ் ராயல் ரம்பிள் வின் பண்ணது மட்டும் இல்லாமல் அவரை நாங்கள் எக்னாலேஜ் பண்ணுவோம், நீங்களும் எக்னாலேஜ் பண்ணுங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய ஏஜி ஸ்டைல்ஸோட மியூசிக் பற்றின என்ட்ரன்ஸ் ஆகுது. என்னடா ஏஜி ஸ்டைல்ஸ் ஒரு வாரான்னு பார்க்கும்போது ஏஜி ஸ்டைல்ஸ் என்ட்ரன்ஸில் நம்மளுடைய கந்தர் பார்த்தீங்கன்னா வராரு. கந்தர் வந்து ஏஜி ஸ்டைல்ஸை பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணுறாங்க. இடத்துல ஏஜி ஸ்டைல்ஸை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா ஏஜி ஸ்டைல்ஸ்க்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் கெரியர் கில்லர்னா யாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்ன்றதை சொல்கிறாரு. அந்த இடத்துல டிராகன் லீ வராரு. டிராகன் லீ வந்து பார்த்தீங்கன்னா கந்தர் அட்டாக் பண்ணலான்னு வராரு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல கந்தர் வந்து பார்த்தீங்கன்னா டேக் அவுட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா பால் ஹேமர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா ஆடம் பியர்ஸ்கிட்ட போய் கேட்குறாரு. ஸோ பிரான் பிரேக்கர் ஒரு எல்லை நைட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட் புக் பண்ணுங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. பியர்ஸ் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா நான் எல்லை நைட் அமிச்சிட்டேன், ஏன்னா இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா கெடுக்கணுன்றனால வந்து அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் அவனை திட்டி அமிச்சிட்டேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா பியர்ஸ் சொல்கிறாரு. அதுக்கு பதிலாக நான் வேணும்னா பிரான் சண்டிட் வர்சஸ் பென்டாக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் இந்த வாரம் ரால் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா நம்மளே மேக்ஸின் டூப்ரி நட்டாலியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அட்ரஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. மேக்ஸின் டூப்ரி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி இந்த மேக்ஸின் டூப்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட்டஸ்ட் லெவலாக இருக்கும், இவரை வந்து பார்த்தீங்கன்னா யாராலையும் பீட் பண்ண முடியாதுன்றதை சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வீக் நம்மளுடைய மேக்ஸின் வர்சஸ் நேட்டிக்கான சிங்கிள்ஸ் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா ராவில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்புறம் பிரான் பிரேக்கர் பயங்கர ஃபியூரியஸாக இருக்காரு. ஸோ எல்நைட் கூட மேட்ச் இருக்காதுன்றது தெரிஞ்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபியூரியஸாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதுக்கப்புறமா வார் ரைடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க. ஸோ அவங்களுக்கு மேட்ச் இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒபா ஃபேமே வந்திருப்பாரு. ஒபா ஃபேமே வந்தது மட்டும் இல்லாமல் எரிக் ஐவார் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிடுறாரு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா ஃபின் பேலர் அட்ரஸ் பண்ணுறாரு. ஃபின் பேலர் என்ன அட்ரஸ் பண்ணுறாருன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் வைட் சாம்பியன்ஷிப் வேணும்ன்றதை சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கெட்ட விஷயங்களையும் நான் பண்ண ரெடியாக இருக்கேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் கேலப். இதுக்கப்புறமா பெல்லாஸ் பார்த்தீங்கன்னா வராங்க. ஸோ பெல்லா ட்வின்ஸ் பார்த்தீங்கன்னா வராங்க. இந்த இடத்துல ப்ரீ பெல்லா பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ரிட்டையர்மெண்ட்லேருந்து வந்தேன். ஸோ எதுக்குன்னா நிக்கி பெல்லா அட்டாக் பண்ணுற அடி வாங்கிட்டு இருக்காங்க, அதை பார்க்கறதுக்கான மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் மாற்றி கலாய்ச்சிக்குவாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தா காமாய் கடைசி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இடத்துல நான் ரிட்டையர்மெண்ட் விட்டு வெளியே வந்ததுக்கான ரீசன் என்னன்னா மறுபடியும் டாக் டீம் டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி நிறுத்தணும், அதுக்காக தான் நாங்கள் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ரீயூனைட் ஆயிருக்கோம், நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டாக் டீம் விமென்ஸ் டிவிஷன்லன்றதை வந்து பார்த்தா கால் பண்ணுறாரு. இதுக்கப்புறமா மேக்ஸின் டூப்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அகாடமி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நான் நாக்கியோடைய ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணுவேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய பென்டா வர்சஸ் பிரான் சண்டிட்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். மேட்ச்சுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகி போயிரும்னா நம்மளுடைய எல்லை நைட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிக்கு தெரியும் பிரான் சண்டிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் சேர் அண்ட் ஆல்சோ பிஎஃப்டியை போட்டு அடிச்சு போடுவாரு. அதை யூஸ் பண்ணி நம்ம பென்டா வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் டவுன் முறையில் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணி. பட் இருந்தாலும் மேட்ச்சுக்கு நடுவில் நம்மளுடைய லோகான் பாலா இருக்கட்டும், ஆஸ்டின் தியரியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணாங்க. பட் இருந்தாலும் அது எல்லாத்தையும் கடந்து நம்மளுடைய பென்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வின் பண்ணி. இதுக்கப்புறமா நம்மளுடைய எல் கிராண்டே அமெரிக்காவான நம்மளுடைய லுட்விக் கேசர் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லுட்விக் கேசர் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் அமெரிக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான மெக்சிகன் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுற்றிக்கிட்டு இருக்காங்க எல் கிராண்டே அமெரிக்கானோன்ற மாதிரி. ஸோ எனக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஓஜின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவனை யாருமே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் அவருடைய ட்ரிபிள்ஏயோட மெகா சாம்பியன் அண்ட் ஆல்சோ டபிள்யூயோட இன்டர் கான்டினென்டல் சாம்பியனான டாமினிக் மிஸ்டரி வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிறாரு. ஸோ டர்ட்டி டாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆனது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா நான் இந்த கிரௌண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன், ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் வந்து 2026 விமன்ஸ் ராயல் ரம்பிள் வின் பண்ணியிருக்கா, அதை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் வந்தோம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. லிவ் மார்கனும் பார்த்தீங்கன்னா வராங்க. லிவ் மார்கன் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜம்பை போட்டு பார்க்க கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு. சரி ரைட் வந்து இடத்துல லிவ் மார்கன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனுக்கு வர போகிறன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸ்மாக் டவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரெசில்மேனியா ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறன்றது வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா ரெக்கோ லாட்ரிகேஸ் சொல்கிறாங்க. ஸோ ரெக்கோ லாட்ரிகேஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வேர்ல்டு டைட்டில் மேட்ச் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளியே இருங்க, நீங்கள் எதுவும் இன்வால்மெண்ட்லாம் ஒன்றும் கலட்ட வேணாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் நவ் இன்னும் கோவமாக தான் இருக்காங்க. ஏன்னா லிவ் மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள்லேருந்து நம்ம ரெக்கோவில் எலிமினேட் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தில் இருக்காங்க மாதிரி காட்டியிருக்காங்க. இதுக்கப்புறமா நடக்குது ஃபிலடெல்ஃபியா ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச். ஸோ உமன்ஸ் வேர்ல்டு டைட்டிலுக்காக நடக்குது. ஸ்டெஃப்னி வாங்கர் அவங்களோட டைட்டில் நம்மளோட ரெக்கோ லாட்ரிகேஸ் கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. மேட்ச் நல்லா தான் போய்கிட்டு இருக்கும். மேட்ச் நல்லாவே இருந்துருச்சுங்க. இந்த மேட்ச்சுக்கு நடுவில் என்ன ஆயிருக்கும்னா லிவ் மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெக்கோவில் ஹெல்ப் பண்ணுறான்னு வருவாங்க. பட் இருந்தாலும் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஃபயர் ஆகி போயிருது. அதை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஸ்டெஃப்னி வாங்கர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாகவே நம்மளுடைய ரெக்கோ லாட்ரிகேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணி இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாகவே வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுடைய லிவ் மார்கன் வந்து ஸ்டெஃப்னி வாங்கரை பயங்கரமாகவே அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ ஓவிலியன் போட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டைட்டில் ரைஸ் பண்ணி காட்டுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம லிவ் மார்கன் ஸ்டெஃப்னி வாங்கர் கூட தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலை. பட் இருந்தாலும் இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 100% சொல்ல மாட்டேன், ஒரு 70 to 80% வந்து பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் வந்து ஸ்டெஃப்னி வாங்கர் கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா மெயின் ஈவென்ட் நடக்குது. நம்ம 2026 மென்ஸ் ராயல் ரம்பிள் வின்னரான ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா வராரு. ரோமன் ரெயின்ஸ் வந்து இதுக்கப்புறம் நம்மளுடைய சிஎம் பங்கும் பார்த்தீங்கன்னா வருவாங்க. ஸோ சிஎம் பங்கு வந்து இவங்க எல்லாருமே பார்த்தா என்ன பேசினாங்க, இந்த செக்மெண்ட்டில் என்ன டீட்டெயிலாக பேசினாங்கன்றதை டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணி நம்ம சேனல் ஒரு வீடியோ பார்த்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி. இந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவருடைய ஹிஸ்ட்ரி, இந்த ஃபிலடெல்ஃபியாவில் உள்ள ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீகேப் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல சிஎம் பங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூப் பண்ணுறாருங்க. ஸோ சிஎம் பங்கோட ஷோன்ற மாதிரி வந்து சிஎம் பங்கும் பார்த்தீங்கன்னா வந்துறாரு. சிஎம் பங்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா என்னோட ஷோன்ற மாதிரி வந்து கால் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸையும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கிரிட்டிசைஸ் பண்ணுவார். பட் இருந்தாலும் ரோமன் நல்லா தக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை கொடுத்துக்கினே இருப்பார். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் உன்னை சூஸ் பண்ணுறேன், அது மட்டும் இல்லாமல் நீ பெரிய ஆள், நீ ஒரு வேர்ல்டு டைட்டில் வச்சிருக்க, ராவோட பிராண்டுன்றதுனால தான் நான் உன்னை சூஸ் பண்ணல. ஏன்னா உன்னை எனக்கு பிடிக்காது, சுத்தமாக உனக்கு பிடிக்காது, நான் உன்னை ஹேட் பண்ணுறேன், அதனால தான் உன்னை வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியால சூஸ் பண்ணுறேன். மெயின் ஈவெண்ட்டில் நீ வந்து என்னை எக்னாலஜ் பண்ணுவேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு இந்த வாரம் ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா சரி இந்த வாரம் ரா வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. ரோமன் ரெயின்ஸ்னால ஸ்மாக் டவுன் அதாங்க ஓவரால் பார்க்கும்போது 2 ராயல் ரம்பிள் வின்னர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரால உள்ள சாம்பியன்ஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது போக நெக்ஸ்ட் வீக் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போதுங்க. ஸோ எலிமினேஷன் சாம்பருக்கான குவாலிஃபைங் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது போக நம்மளுடைய நட்டாலியா வர்சஸ் மேக்ஸின் டூப்ரிக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அண்ட் ஆல்சோ வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஊசோஸ் அவங்களுடைய டைட்டில் நம்மளுடைய ஆல்ஃபா அகாடமி கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் நெக்ஸ்ட் வீக் ரால நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ கமிங் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஆல்சோ ஸ்டே சேஃப்.